வணக்கம். நான் உங்கள் அன்பரசன். மார்ச் 1, 2001 நாளைக்கு 1/3/2025 1/3/2025 25 வருஷம் ஆகுது. பிஜிஎம்எல் மூடி, தங்க சுரங்கத்தை மூடி 25 வருஷம். மத்திய அரசு மன்மோகன் சிங் அரசாக இருந்தாலும் சரி, மோடி அரசாக இருந்தாலும் சரி, 25 வருஷமா 25 இயர்ஸா அந்த ஃபைலு கிடப்பிலேயே இருக்குது. நீதிமன்றம் போனால் அப்பீல் போகிறான். 1500 பேருக்கு மேலே எஸ்டிபி எம்ப்ளாய் செத்துட்டாங்க. தங்கவயல் துக்க தினம், கருப்பு தினம் தான் இந்த மார்ச் 1. தங்கவயலுடைய முதுகெலும்பை சமட்டியால் உடைத்த தினம். தங்க சுரங்கத்திற்கு மூடு விழாக்கு சங்கு ஊதிய தினம் மார்ச் 1. தங்க சுரங்க உறவுகளை பிரித்த தினம் மார்ச் 1, கருப்பு தினம். 6% கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஒரு பக்கம் ஒரு குரூப் எம்பியை வச்சு ட்ரை பண்றாங்க, இன்னொரு குரூப் வந்து நீதிமன்றம் மூலமா ட்ரை பண்றாங்க. வாழ்த்துக்கள். ஏதோ இந்த வருஷம்னா அவங்களுக்கு அந்த கிடைக்க வேண்டிய சலுகை கிடைச்சா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வீடுன்னு பார்க்கும்போது நேற்று பாபு பேசுனா, அப்படி ஹியூமன் ரைட்ஸ் பாபு, அது கரெக்டு, இட்ஸ் ட்ரூ. அது பேசுனதெல்லாம் உண்மை. நேற்று என்ன நடந்துனுக்குது? இப்போ கேள்வி கேட்கணும், ஒன்று பாபு கேட்கணும், ஹியூமன் ரைட்ஸ் மேலே நான் கேட்கணும். பிஜேபி இதுதான் நடந்துனுக்குது. சில பேர் போறாங்க வராங்க, எதனா வேலை பண்ண வந்துடுறாங்க. அப்படி இல்லை, அநியாயம். எல்லாம் இந்த ஊரில் இருக்கிற இளைஞர்கள் ஒன்று திரண்டு எல்லாம் போறாங்க, கேட்கணும். இது வீடு பிரச்சனை, நம்மளோட வாழ்வாதார பிரச்சனை. சொந்தம் பண்ணு. அதுவும் பிரகாஷ் ஜோஷி வந்து போய் 1 வருஷம் ஆச்சு. 27/2/24 இப்போ 27/28 1 வருஷம் ஆச்சு. சசிரஞ்சன் எல்லாம் ரெடி பண்ணி பொசிஷன் சரினாரு. சசிரஞ்சன் டிசம்பர்ல இறந்துறாரு. இப்போ யாரோ புதுசாக வந்துக்கிறாரு, ஜோசப். அவர் அதற்கான வேலைகள் எடுத்து செய்யணும். அவர் யாரும் கூட நான் இன்னும் பார்க்கல. இமீடியட்டா அவங்களுக்கு கூட முனிசிபாலிட்டி அந்த யூனிவர்சிட்டி கொடுத்தா கொடுக்குறான்னுறாங்க. இன்னும் இதை வந்து கிடப்பில் போட்டுக்கின்னு ஏமாத்திக்கின்னு இதோ அதை போய் சொல்லிக்கின்னு இப்படியே போயிருக்குது. நான் என்ன கேட்குறேன்னா, என்னுடைய வேண்டுகோள் இப்போ இருக்கிற இந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் இவங்க என்னன்னா, 2022 சுரந்தர் பன்சாம்பால் ஏசிக்கு லெட்டர் எழுதினார். 2022 சுரந்தர் பன்சாம்பால் ஏசி டிசி தாசில்தார் லெட்டர் எழுதிக்கிறாரு. அதில் கிளியரா எழுதிக்கிறாரு, தி அசிஸ்டன்ட் கமிஷனர் டு கேன்சல் தி அலாட்மெண்ட் so that mutation will be possible in favor of BGML. Also requested not to entertain any proposal of land allotment under Darkhas Committee for BGML land service numbers. ஏன்னா எல்லா சர்வே நம்பர் குறிப்பாக வந்து நான் சொன்ன மாதிரி பாபு சொன்னதெல்லாம் உண்மை காம்சம் தருது. அது லோகாயத்தில் இருக்குது. சில பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. தாசில்தார் லெட்டர் அனுப்பிச்சுக்கிறாங்க, சப் ரெஜிஸ்டார் போய்க்குது. கேன்சல் பண்ண முடியல. ஏசி கேன்சல் பண்ணலாம். அது பாணிக்கட்டும், பட்ட முட்டேஷன் ஆகட்டும், சாகோலினா கூட கேன்சல் பண்ணு. பிஜிஎம்எல் தெரிஞ்சா கேன்சல் பண்ணு. நான் கேட்குறேன் இவங்க ஒரு வார்த்தை. 250 பேர் செக்யூரிட்டி வச்சு ஒரு 3 கிலோமீட்டர் சுற்றி இருக்கிற ஃபாரன் லைன் கென்னடிஸ் மாறி வைப்போம். இதுக்கு லட்சக்கணக்கான சம்பளம், கோடி கணக்கு செலவு. போய் கேளுங்க. 3000 லேண்ட் இல்ல. நேற்று பாபு சொன்னது கரெக்டு. 3000 லேண்ட் இல்ல பார்டர்ல. இதுக்கு நீ அனுமதி கேள்வி. போய் டிசி கிட்ட உக்காரு. இப்போ ஆபீஸ் வச்சாரு, சிஎஸ் ஆட்டோ போய் டிசி கிட்ட உக்காரு. பண்ணிட்டு அங்க என்ன பண்ணும் பார்டர்ஸ்ல எந்த தாசில்தார் இருக்கும்போது ஆகிக்குது அவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணி கட்மாந்த பள்ளி. இதை வந்து காத்தா கேன்சல் ஆச்சு இல்லையா? பிஜிஎம்எல் ப்ரூஃப் ஆச்சுல. இதுக்கு நடவடிக்கை எடுத்துட்டாரு சுரந்தர் பன்சாம்பால். இதுக்கு முன்னாடி சிஎஸ்ஓ. இப்போ கூட சிஎஸ்ஓ தாசில்தாருக்கு என்ன லெட்டர் எழுதினாருன்னு தெரியல, டிசிக்கு என்ன எழுதிக்கிறாருன்னு தெரியல. ஃபாலோ பண்ணு. போயிட்டு உனக்கு 2 லட்சம் 2.5 லட்சம் சம்பளம் கொடுக்குறான். உக்காந்து ஓரன் லேண்ட் சுத்தி குண்டு செட்டில் குதிரை ஓட்டத்தில் ராஜா. அங்க போய் உக்காந்து 3000 லேண்டை வந்து பாணி லேண்டர் பண்ணி பிஜிஎம்எல் லேண்ட் பங்காரத சின்னது கணின்னு பண்ண முடியுமா? இல்ல இப்ப இருக்கிற கான்ட்ராக்டர் செக்யூரிட்டி எல்லாம் போறீங்களா, மம்டியும் சொட்டியும் சுத்தியும் தூக்கி போவாங்க பார்க்கலாம். வில்லேஜ் கிட்ட நீ மம்டி சுத்தியா தாங்க கூட்டம் தூக்குறாங்க. அங்க நான் சச்சகன செலவு பண்ணி பாணி லெண்டர் பண்ணிக்கிறேன். தப்பு யாருது? அரசாங்கம் தணிக்கை பண்ணோம், என்கொயரி பண்ணோம். ஏன் இதை நான் பேசுறேன்? மார்ச் 1 கருப்பு தினம். இந்த கருப்பு தினத்தில் என்னுடைய வேண்டுகோள் என்ன சொல்றேன், பிளாக் டே. நீ வந்து சும்மா போயிட்டு லைன்களை சுத்தி நிற்கிறதெல்லாம் விட்டு 3500 ஏக்கர் இல்ல. நான் சொல்ல இது முன்ன சிஎஸ்ஓ லெட்டர் எழுதியிருந்தாரு. என்கிட்ட எல்லாமே இருக்குது, சர்வே நம்பரோட இருக்குது. தாசில்தார் ஏசிக்கு லெட்டர் எழுதி, நொந்தன அதிகாரி பங்கார்பட்டிக்கு லெட்டர் எழுதிக்கிறதெல்லாம் இருக்குது. எந்தெந்த சர்வே நம்பர்னு. 120 வருஷம் பழமை வாய்ந்த சொர்ணபவன். அழகு ராணி பொண்ணே உனக்கு என்ன வேணும் கண்ணேன்னு ஒரு பாட்டு இருக்குது. அழகு ராணி பொண்ணே உனக்கு என்ன வேணும் கண்ணுன்ற மாதிரி அழகுபடுத்திக்கிறாங்க சொர்ணபவனை. எப்படி படுத்திக்கிறாங்க? அழகுபடுத்திக்கிறாங்க. அது என்னான்னு கேட்டா 120 இயர்ஸ் ஓல்டு. அந்த பில்டிங்கை வந்து நாங்கள் புதுப்பிக்கிறோம். அது டெண்டர் எல்லாம் இல்லை, அது பண்ணலாம். அது என்ன ரூல்னு சொன்னா, நான் சொல்ல ஓஏஜி சொல்லிக்கிறார். இப்போ வந்துக்கிற ஜோசப் சொல்லிக்கிறார்.
என்ன சொல்லிக்கிறாருன்னா, ஒரு யாரோ ஏதோ கொஸ்டின் பண்ணிக்கிற மாதிரி இது யாரும் எழுதிக்கிறாங்க. அதுக்கு அவர் ரிப்ளை கொடுத்துருக்காரு. அந்த ரிப்ளை லெட்டர் எனக்கு ஏற்று நம்மளுடைய நண்பர் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருந்தாரு. என்னப்பான்னு படிச்சு பார்த்தோம்னா அதில் கிளியரா இருக்குது. என்ன இருக்குது? ரிமோட் ஏரியாவுக்கு தான் சொன்ன பவன் பாரு, இதில் கரெக்டாக கொடுத்துருக்காரு பாரு. It is to state that Bharat Gold Mines Limited (BGML) was declared sick under the provisions of the Sick Industry Companies Special Provisions Act 1985 by the Board of Industrial and Financial Reconstruction (BIFR) and the Appellate Authority (AFR) through orders dated 12/6/2000 and 15/11/2000 respectively. Consequently, the Ministry of Labour granted permission for the closure of the company effective from 1/3/2001 under Section 25 of the Industrial Dispute Act 1947. All mining operations at BGML were closed on 1 March 2001 and all employees were retrenchment from service. Retrenchment for service என்றாரு. இது பண்ணும்போது யார் இருந்தது? இது எதிர்த்து அப்பீல் பண்ணாரு. அன்னைக்கு இருந்த யூனியன் போராட்ட குழு கூவன் பண்ண தாடியன் பண்ண புருஷோத்தனம் போனாங்க. இதுதான் உண்மை. அந்த ரிட்ரெச்மெண்ட் BIFR AFR ஃபைல் போகும்போதெல்லாம் சனமாளிக்கு நல்லா தெரியும். அவர் இப்போ ஏதோ கோர்ட்டுக்கு போனார், 6% கொடுக்கணும் ஆட்டதுனா யூனியன் போட்ட கேஸ் தான். அது நிலுவையில் இருக்குது, ஆர்டர் பண்ணுங்கன்னு பண்ணாரு. பட் அன்னைக்கு கில்னது கூட இவரும் ஒன்று. அன்னைக்கு யார் கில்லாங்களோ தொழிலாளிக்கு அதிகாரிங்கள சனமாலையும் கில்லாரு. இன்னைக்கு உணர்ந்துட்டாரு. தவிர உணர்ந்துட்டு நல்லது பண்ணார், பாராட்டுறேன். பட் அன்னைக்கு யூனியன் போனது ரிட்ரெச்மெண்ட் எதிர்த்து யார் போன யூனியன் தானே போச்சு. அதனால தானே VRS VSS ஸ்கீம் எல்லாம் வந்தது. எல்லாம் ஒன்று பண்ணணும், எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும். ஒற்றுமையா இருந்த வீடு வந்து நமக்கு சொந்தமாகணும். ஏன்னா இப்ப இருக்கிற